அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்புடைய மாதத்தில் நோன்பாளிகளுக்கு நாம் நோன்பு திறப்பதற்காக வேண்டி மிக முக்கியமாக அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்களோ அந்த நோன்பாளியினுடைய கூலியும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக நாம் யாரெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காகவும், பள்ளிகளில் யாரெல்லாம் நோன்பு திறக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நாம் தொகையாகவும் அல்லது பொருளாகவும் அவர்கள் நோன்பு திறப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எதை வைத்து நோன்பு திறப்பதற்கு நாம் உதவி செய்வது என்று பார்த்தோமேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தம்ரை குடுங்கள், பேரித்தம்பழத்தை குடுங்கள், 2வது தண்ணீரை குடுங்கள், 3வது லபன் பாலை குடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த மாதத்தில் இவ்வாறாக நாம் நன்மை செய்வதற்கு இறைவன் நல்லருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். இன்னும் நல்ல பிற செய்திகளை உங்களுக்கு தரக்கூடும்.